உலகளாவிய பிரச்சனை என்று சொல்வது மட்டுமில்லாமல் இந்தியாவில் நோயாளிகள் அதிக அளவில் காணப்படுது உண்மை. ஆகவே இந்த தைராய்டு என்பது என்ன, அது எவ்வாறு அந்த உறுப்பு செயல்படுகிறது, அதில் என்ன நடக்கிறது, என்ன அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய நோய் நிலைமைகள் என்ன, அந்த தைராய்டு ப்ராப்ளம் வரும் பொழுது மனித உடலில் மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக காண்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு சில மருத்துவ முறைகளையும் உடற்பயிற்சி முறைகளையும் நாம் இதில் நாம் கூறப்போகிறோம். இந்த லைவ் ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனையை வந்து நீங்கள் முற்றிலுமாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லலாம். புரியுதுங்களா? அதனால இதை கூர்ந்து கவனித்து நீங்கள் பயன்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அப்படிங்கிறது இப்போ எங்கே இருக்குது இந்த உறுப்பு, அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தைராய்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் இந்த குரல் வலையெல்லாம் போகுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடன் சாப்டர் ஒரு போன் இருக்குது. இது வந்து ப்ராமினெண்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு போன் அது கீழே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்துமஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு சென்டர்ல. இதுக்கு இந்த பக்கம் ஒரு தைராய்டு, இந்த பக்கம் ஒரு தைராய்டு, ரெண்டு தைராய்டுகளும் பட்டர்ஃப்ளை வடிவில் இருக்கும். அது வந்து இருக்கிறது பட்டர்ஃப்ளை ஷேப்ல இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இதை வந்து ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டு காட்டுறேன் அப்படின்னா, இந்த தைராய்டு வந்து இந்த மெல்லிய நம்மளுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, தோலுடைய மேல்புறமாக இது அமைந்து காணப்படும். நீங்க வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே அதை வந்து உணரலாம். ஏன்னா இப்போ இடத்துல இருக்குங்க. அப்போ இந்த தைராய்டில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்களே இந்த இடத்துல இப்படி வச்சு பார்க்கலாம். கட்டி ஏதாவது வெளியில் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் தைராய்டுன்னு நம்ம உணர்ந்துக்கலாம். இல்லை வெளியில் பல்ஜிங் போல கட்டி போடியும் சிலர்களுக்கு வந்து உள்புறத்தில் ஒரு கட்டி காணப்படுங்க. அப்போ வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ப்ராமினெண்ட்டாக சில நோயாளிகளுக்கு வெளியில் தெரியும். அப்போ நாமளே அதை வந்து உணர்ந்துக்கலாம். அதுக்காக அது வந்து நம்முடைய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இரு பக்கத்திலும் அந்த குற்றவழின்னு அந்த போனுக்கு கீழே வந்து இந்த தைராய்டு சுரப்பியானது காணப்படுகிறது. சரி, இந்த தைராய்டு சுரப்பி என்னென்ன வேலைகளை நம் உடம்பில் செய்கிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு சுரப்பியானது T3 T4 என்ற 2 வகையான ஹார்மோன்களை சுரக்கின்றது. அந்த T3 T4 வந்து ரத்தத்தில் அது கலந்து பல்வேறு செல்லில் பல்வேறு வேலைகளை அந்த ஹார்மோனானது செய்கிறது. இந்த T4 சுரப்பானது ரத்தத்தில் குறையும் பொழுது என்ன செய்யும்னா இந்த அது பொழுது அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குங்க மூளையில். அதாவது இந்த ஹார்மோன் வந்து சுரப்பை கட்டுப்படுத்துவது, அதை ரெகுலேட் செய்வது அந்த மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லி படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. சில சயின்ஸ் புக்கெல்லாம் அது இருக்கும். அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் இது வந்து அங்கே சிக்னல் கொடுக்கும். அதாவது தைராய்டு ஹார்மோன் இந்த T3 T4 வந்து குறைஞ்சாலோ அல்லது அதிகமானாலோ அந்த இது வந்து அங்கே போய் சிக்னலை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனா, அப்போ அங்கே டிஎஸ்ன்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த டிஎஸ் கட்சியில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. தொடர்ந்து அந்த ஹார்மோன் இந்த தைராய்டு என்ன பண்ணும்னா அது ஒரு சிக்னலை கொடுக்கும். தைராய்டு T3 T4 வந்து ரத்தத்தில் குறைஞ்சிருக்கு, நீ உடனே அவனுடைய வேலையை தொடங்க அப்படின்னு சொல்லி அது சிக்னல் கொடுக்கும். உடனே இது வந்து T3 T4 வந்து சுரக்கும். இதுதான் அதை கண்ட்ரோல் செய்யறது வந்து பிட்யூட்டரியில அந்த கட்சின்னு வச்சுங்களேன். அப்படி சுரக்கும் பொழுது அந்த T3 T4 வந்து ரத்தத்தில் சீரா இருக்கிறதுக்கு இது ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு அமைப்பாக இது இந்த தேர்ட் ஸ்பீச் இருக்கின்றது. அந்த பிட்யூட்டரி சுரப்பின் இந்த ஹார்மோனானது இருக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரெயின் அந்த மாதிரி பிரெயினுக்கு இருக்கிற இந்த பிட்யூட்டரி இல்லை இந்த டிஎஸ்ஹெச் அப்படின்னு நம்ம சுரக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த டிஎஸ்ஹெச் தான் டிஎஸ்ஹெச்சினுடைய அளவீடை வச்சு தான் நம்ம வந்து தைராய்டு ஒருத்தருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் கணிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஹெச் வந்து ரத்தத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னா 0.45 to 4.5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த யூனிட்ஸ் வந்து லிட்டரில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நார்மலான அளவீடுங்க 0.45 to 4.5.
நம்ம மைக்ரோ யூனிட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே போல இது அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 வரைக்கும் இருக்குன்னு அவங்க வந்து அடல்ட்டுக்கு சொல்றாங்க. ஆனா நடுத்தர வயது, இளவயதுக்காரர்களுக்குலாம் 0.45லேருந்து 4.5 வரைக்கும் இருந்தா அது வந்து நம்ம சொல்றோம். அதேமாரி T3 வந்து ரத்தத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னா 80 டூ 220 மைக்ரோகிராம் இருக்குங்களா? அந்த அளவ இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 15 டெசிலிட்டர் அப்படின்னு சொல்றோம். அதேமாரி T4 அதே மாரி 5 டூ 12 மைக்ரோகிராம் அது வந்து டெசிலிட்டர் இருக்கும். அதே மாரி ஃப்ரீ T4ன்னு ஒரு அளவீடு இருக்குது. அது வந்து 0.8 டூ 1.8 நேனோகிராம் பர் டெசிலிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அளவீடுகள் TSH சொன்னீங்களா 0.45 டூ 4.5 இந்த அளவீடுகள் தான் அது ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய அளவீடுகள். இந்த அளவீடுகள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது வந்து தைராய்டு வந்து கரெக்டா வேலைக்கு கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து இந்த இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த தைராய்டு இந்த அளவுக்கு சுரப்பு இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய தைராய்டினுடைய சுரப்பினுடைய கண்ட்ரோல் செய்கிறது இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதனுடைய அளவீடு இந்த அளவு இருந்தால் நமக்கு நார்மலாக இருந்தது. இதை தான் லேப் டெஸ்ட்டில் தைராய்டு ப்ரொஃபைல் நாம் பார்க்கும்போது இந்த அளவீடுகள் தான் கொடுப்பாங்க. டிஎஸ்ஹெச் அளவீடு மற்றும் T4 இவற்றினுடைய அளவீடு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சரி இந்த தைராய்டு தைராய்டு கிளாண்ட்ல சுரக்குது. T3 T4 இதனுடைய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லலாம். நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாமே இன்சுலினுடைய சுரப்பு இப்போ குறையிறது கூடுவதனால அந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம சுகரை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த சுகர் நம்ம இன்சுலின் என்ன பண்ணணும்னா இன்சுலினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல வந்துங்க 15 லட்சம் கோடி செல் அல்லது உடம்புல காணப்படுகிறது. புரியுதுங்களா? 15 லட்சம் கோடி செல்கள். ஒவ்வொரு செல்லுலையும் இந்த மாவுப் பொருட்கள் அதாவது சுகரை வந்து உள்ள தள்ளுறது தான் இன்சுலினுடைய வேலை. அந்த செல்கள்ல போய் அது மெட்டபாலிசம் நடக்கிறதுக்காக அந்த இன்சுலின் அந்த ஒரு சுகரை உள்ள போய் அது தள்ளும். இதனுடைய வேலையை அந்த இன்சுலின் சொல்லுவோம். இதே போலதான் தைராய்டு என்ன பண்ணும் அப்படின்னம்னா இந்த 15 லட்சம் கோடி செல்கள்ல அதனுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா நடைபெறதுக்கு இது வந்து உதவுது. அதே மாதிரி செல் நன்றாக இயங்குவதற்கு இது உதவுது. அந்த செல்கள் ஒவ்வொன்றும் ரீப்ரொடக்ட் பண்றது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு இது வந்து அங்க அந்த வேலையை செய்கின்றது. அதே மாதிரி அது புத்துணர்வாக இருக்கவும் அதற்கு சில ஊட்டங்களை கொடுக்கவும் இந்த தைராய்டு ஹார்மோன் அந்த ஒவ்வொரு செல்களிலும் அங்கு செயல்படுகின்றது. அதை ரீப்ரொடக்ட் செய்வதற்கும் இது அந்த ஹார்மோனானது அங்கு உதவுகிறது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இதனுடைய ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு அதாவது ஒரு மனித உடம்பில் இந்த தைராய்டு ஹார்மோனுடைய வேலையானது எவ்வளவு முக்கியமானது என்பது நாம இதன் மூலம் நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால தைராய்டு ஹார்மோன் அதனுடைய சுரப்படி இருக்கிறது. அதில் சில சிம்டம் நம்ம உடலில் காட்டினால் உடனே ரத்த பரிசோதனையின் மூலம் தெரிந்து கொண்டு அதை குணமாக்குவதற்கு நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சரி இது இப்படி இந்த அளவுக்கு இதனுடைய ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ தைராய்டு ஒருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்னீங்களா அந்த பிட்யூட்டரி ஹார்மோன் தான் அதனுடைய இதை கொடுக்குது. அதுக்கு தூண்டுதல் கொடுத்து அந்த பிட்யூட்டரி ஹார்மோனில் தைராய்டு ஸ்டிமுலேட்டரி டிஎஸ்ஹெச் தொடர்ந்து தைராய்டுக்கு அது சிக்னலை கொடுத்து அங்கே T3 T4 வந்து சுரக்க வைக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ T3 T4 இந்த ஹார்மோனானது ரத்தத்தில் குறையுதுன்னு வச்சிங்களேன், உடனே அங்கே மூளைக்கு சிக்னல் போகும். போன உடனே டிஎஸ்ஹெச்சை டிஎஸ்ஹெச் வந்து டிஎஸ்ஹெச் தைராய்டு சுரப்பியில் ஒரு சிக்னல் கொடுக்கும் உடனே கொண்டு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்ஹெச் அளவு வந்து கூடுதலாக காணப்படும். அப்போ டிஎஸ்ஹெச் அளவு என்னன்னா ஒரு 100 கூட போய் தாண்டி புரியுதுங்களா? அப்போ 4.5 தான் நம்ம வந்து நார்மல்னு சொல்கிறோம். இல்லைன்னா அடல்ட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வயசானவங்களுக்கு 8.5 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனுடைய அளவீடு வந்து 100 தாண்டி 100 தாண்டும் போது என்னன்னா இது அப்போ என்னன்னா T3 T4 ரத்தத்தினுடைய இது லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அது அதிகமாகுது அப்படின்னு நம்ம அதை வந்து உணர்ந்து கொள்ளலாம். அப்போ இதை வந்து நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தைராய்டு குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. T3 T4 லெவல் குறைந்து காணப்பட்டால் அது ஹைப்போதைராய்டிசம். அப்போ என்ன பண்ணா TSH லெவல் அதிகம் காணப்படும். அப்ப அதிகமா இருக்கும் போதுதான் அந்த
அதை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்கு அது அதிகமாக சுரந்தாதான் இது வந்து சுரக்க செய்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். அதுக்காக இது அதிகமாகும். அது வந்து ஆல்ரெடி கம்மியாக்குறதுனால தான் இந்த டிஎஸ்ஹெச் வந்து சுரக்க தூண்டும். இந்த வகையில தான் இதனுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு வகை இருக்குதுங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி. இதுல என்னன்னா, T3, T4 லெவல் வந்து ரத்தத்துல அதிகமா காணப்படும். அப்ப அதிகமா காணப்படும் போது என்னன்னா, டிஎஸ்ஹெச் அங்க சுரப்புக்கு வேலையே இருக்காது. ஏன்னா அங்க சிக்னல் போகாது. அதனால டிஎஸ்ஹெச்னுடைய சுரப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும். அப்ப டிஎஸ்ஹெச் சுரப்பு 0.001 அந்த லெவலுக்கு தான் அது வந்து இருக்குங்க. அதை அந்த அளவீடு வச்சு நாம வந்து கிளம்பலாம். அப்ப இந்த T3, T4 உடைய அளவீடு வந்து ரத்தத்துல அதிகமா இருந்தா அது ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது தைராய்டு உடைய சுரப்பு தான் அதிகமா இருக்கிறது அப்படின்னு நம்ம இது மூலமா சொல்றோம். அப்ப டிஎஸ்ஹெச் உடைய லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற நார்மல் லெவலோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அளவீடு வச்சு நம்ம இவருக்கு ஹைப்பர் தைராய்டிசமா இல்லை ஹைப்போ தைராய்டிசமா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் என்னுடைய சரி ரைட். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை விலாவரியே நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இதில் 2 வகை தைராய்டிசம் இருக்குங்க. இதில் வந்து காமனாக காணப்படுவது வந்து எல்லாத்துக்குமே இன்னும் அதிகமாக காணப்படுவது ஹைப்போ தைராய்டிசம் தான் அதிகமாக காணப்படுது. ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது, ஆனால் அதை விட கம்மி. ஹைப்போவோட ஹைப்பர் தைராய்டிசம் கம்மியாக காணப்படுது. இந்த ஹைப்பர் தைராய்டிசத்துலேயும் ஹைப்போ தைராய்டிசத்தும் ஏதாவது என்னென்ன சிம்டம்கள் இருக்கு இப்போ வந்து பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. ஹைப்போ அப்படின்னா தைராய்டு குறைபாடு. இது வந்து தைராய்டு அதிகமாக காணப்படுறது ஹைப்பர்ல. இதுதான் இது இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மற்றதெல்லாம் புரியும். இந்த இப்போ வந்து ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு குறைபாட்டில் என்ன பண்ணும்னா உடம்புல சிம்டம்ஸ் என்ன பண்ணும்னா வெயிட் வந்து கூடுது. வெயிட் கூடும். அப்போ வெயிட் கூடும் பொழுது, அதாவது இயல்பா வந்து வெயிட் கூடுறது வேற. இதுல வந்து ஒரு 5 to 6 கிலோ இயல்பா வெயிட் கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப குளிரா இருக்கும். அவங்களுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் சாதாரணமா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனை இருக்காது. அதாவது வேர்க்குதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஹைப்போதைராய்டிசம் நோயாளிகளுக்கு எப்ப பார்த்தாலும் குளிர் குளிர்கின்ற தன்மை அவர்கள் உணர்வார்கள். அந்த வகையில் அவங்களுடைய உடம்பானது காணப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வுப்பாங்க. 8 to 10 மணி நேரம் அவங்க வந்து தூங்குவாங்க. சரி, இப்போ வந்து ஒருத்தர் வந்து தூங்கி எழுந்திரிச்சாருன்னா ரொம்ப ரொம்ப இதாயிருவாரு இல்லையா, உற்சாகமாயிருவாரு இல்லையா, ரொம்ப பிரிஸ்க் ஆயிருவாரு. ஆனா இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூங்கி எந்திரிச்சாலும் அவங்க வந்து அந்த உற்சாகம் இருக்காது. திரும்பியும் சோம்பல் அசதி தான் வரும். அப்புறம் இந்த மற்ற நாள்லாம் ஒரு பகல் டைம்ல கூட சில டைம்ல தூங்கக்கூடிய பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெளியூர் போயிட்டு வந்தாலும் அதெல்லாம் ஆசிரியர் தூங்குறோம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்காம உடனே அவருடைய உடலில் ரத்த பரிசோதனை செய்து தைராய்டு எந்த அளவில் இருக்கிறது என்று நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். அப்படியாக பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம்ல தோல் ரொம்ப ட்ரையா போயிடும். ரொம்ப ட்ரையா இருக்கும். அதே மாதிரி முடி ரொம்ப ட்ரை ஆயிரும். முடி வந்து உடைச்சா கூட உடைஞ்சிடும். அளவுக்கு இவருடைய மேட்டர்லாம் இருக்கும். நம்ம நகை வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அதே மாதிரி நகமும் உடையிற அளவுக்கு மாறிடும். அந்த அமைப்புல இருக்கும். கண் இருக்கு பார்த்தீங்களா, கண் புருவம் உங்களுக்கு அப்படியே கண் புருவ மேல இருக்கிற நம்ம முடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஹைப்போதைராய்டிஸ்ல கண்டிப்பா காணப்படும். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிஸ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து காமனா இருக்கு. ஒரு நாளைக்கு போக மாட்டாரு, 2 நாளைக்கு போவாரு, 3 நாளைக்கு கழிச்சு இந்த மலம் கழிக்கிற விஷயத்த வந்து போவாரு. அதனால மலம் கழிக்கிற விஷயம் வந்து இது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாக இவர்களுக்கு இருக்கும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த ஹைப்போதைராய்டிசத்துல இப்போ பெண்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குங்க. பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி பெயினும் அதிகமா இருக்கும். ரொம்ப ஃப்ளோவும், அதாவது பிளட்டுடைய ஃப்ளோவும் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஹைப்போதைராய்டிஸ் இருக்கிற லேடிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த குறிகுணங்களே அது காட்டும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மனசு. இவங்களுக்கு வந்து மனசு கரெக்டாவே இருக்காது. அதாவது இப்படி இப்படி இருக்கும். மனசு ஒரு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். மனசு உளைச்சலாயிட்டு ஒன்றை பத்தி நினைக்காது. மனசு வந்து அலைபாயிற மனசு. அதே மாதிரி எப்பயுமே படபடப்போட உள்ள மனதாக இவர்களுக்கு காணப்படும். அதே மாதிரி கான்சன்ட்ரேட், ஒரு வேலையில எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது.
எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஞாபக மறதியில் அவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஞாபக மறதி ரொம்ப இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், லாங் டேர்ம் மெமரி லாஸ் இது போன்ற நோய் நிலைமைகள் எல்லாம் அவர்களுக்கு கொண்டு போய் தள்ளிவிடும். ஞாபக மறதி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இவங்கள நம்ம என்ன பரிசோதனைலாம் செஞ்சு இது கரெக்டான ட்ரீட்மெண்ட் குடுத்தா அது வந்து சரியாயிருங்க. அதே அதே போல இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைப்போதைராய்டிசத்துல கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா காணப்படும். இந்த நோயாளிகளுக்கு. அப்புறம் லிப்லாக் மேட்டர்ன்னு ஒண்ணு ஒண்ணு இருக்குங்க இந்த கண்ணுல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ நாம இப்படி கண்ண இப்படி பார்க்குறோம் இல்லையா? இந்த கண்ணுடைய இமையும் அந்த பக்கம் தான் அதே மாரி பார்க்குது. கண்ணு இப்படி கீழ பார்த்தீங்கன்னா, இமையும் கீழ பார்க்கும். இப்படி மேல பார்த்தீங்கன்னா, இமையும் மேல பார்க்கும். இதே மாரி தான் நார்மலா இருக்கிற ஒரு மனிதனுடைய கண் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனா இந்த பேஷண்ட் என்ன பண்ணும்னா, கண்ணு கீழ பார்க்குதுன்னு வச்சு அந்த இமை வந்து அ மெதுவா தான் கீழ வரும். நம்மளது உடனே வரும். அவருக்கு வந்து மெதுவா தான் கீழ வரும். அதே போல சில பேருக்கு மெதுவா கூட வராது. அப்படியே கூட நின்னுக்கும். கண் மூடி மட்டும் கீழ தெரியும். புருவம் மேலேயே அப்படியே இமை அப்படியே மேலேயே நிக்கும். இந்த கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கும். கண் இமை வந்து சரியா மூட முடியாத தன்மை இந்த ஹைப்போதைராய்டிஸில் காணப்படும். புரியுதுங்களா? சரி ஹைப்போதைராய்டிஸில இவ்வளோ சிம்ப்டம்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஹைப்போதைராய்டிசம் அதிகமான நோயாளிகளுக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் என்ற குறைபாடு தான் அதிகமா வருகின்றது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் சில பேத்துக்கு வருதுங்க. அதுல என்னென்ன குறிகுணங்கள் நாம் பார்த்துக்கலாம். இப்ப ஹைப்போல நம்ம வெயிட் வந்து கூடும்னு சொன்னோம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குறை வெயிட்டு கூடும்னு சொன்னோம் இல்லைங்களா? இது வந்து வெயிட் வந்து குறையும். எப்படி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் குறையுதுல்ல, அது மாரி இந்த இதுல வந்து குறையும். அதே மாரியே அதுல ஹைப்போல வந்து ரொம்ப குளிரா இருப்பாரு. ரொம்ப குளிர்ச்சி கூட தாங்க மாட்டாரு. குளிர்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இதுல வந்து அவர் வந்து ஹாட்டா ஃபீல் பண்ணுவாரு. உடம்பு வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவாரு. வேர்வை வரும். அ உள்ளங்கையில கூட அது வேர்க்கும். உடம்பு ஃபுல்லா வேர்வையா இருக்கும். இது போன்ற குறிகுணங்கள் எல்லாம் ஹைப்பர் தைராய்டிசத்துல வரும். அதே மாரி இப்ப ஹைப்போல நாம என்ன சொன்னோம்னா, தூக்கம் அதிகமா வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணா தூக்கம் வரவே வராது. கொஞ்ச நேரம் தூங்குவாரு, எந்திரிப்பாரு, உட்காருவாரு, அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு. இதே மாரி பல தடவை இதே மாரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவருக்கு வந்து தூக்கமே வரவே வராதுங்க. புரியுதுங்களா? அது பண்ணா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு முடி வந்து பயங்கரமா கொட்டும். சிவியரா இருக்கும். அதே மாரி தோல் வந்து அவங்க தோல் வந்து நம்ம சொன்னீங்க ரொம்ப ட்ரையா இருந்தீங்க இல்லையா? ரஃப்லாம் ட்ரைன்னு சொன்னோம் இல்லையா? இவங்களுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும். டச் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவா உணருவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, தோல்ல வந்து அங்கங்க ரெட் கலர்ல வந்து ரேஷஸ் எல்லாம் உருவாகும். அ க க கல அப்படியே அப்படியே ஒரு பேச்சஸா அங்கங்க உருவாகும். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு. அப்புறம் அந்த பேஷண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன், மலக சிக்கல் இதெல்லாம் வந்து இயல்பா இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஹைப்பர் தைராய்டிசம். ஆனா ஹைப்பர் தைராய்டிசம் இது அப்படியே நேர்மாறா இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, பேதியாவும் அடிக்கடி. பேதியாவும், அப்புறம் சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கிற போது தோணும். அதாவது இத வந்து இர்ரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த பேதி, நம்ம அடிக்கடி மலங்கழிக்கிறது, சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இந்த ஹைப்பர் தைராய்டிஸ்ல அதிகமா காணப்படுங்க. அதே மாரி பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிஸ்ல சிவியரா இருக்கும், பெயினும் சிவியரா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆனா இந்த ஹைப்பர் தைராய்டிஸ்ல பீரியட்ஸ் என்ன பண்ணும்னா, அ அதனுடைய ஃப்ளோவே ரொம்ப கம்மியாவும், ஒரு 2, 3 நாளைக்கு தான் இருக்கும். ஷார்ட்டா தான் இருக்கும் இந்த பீரியட்ஸ. ரொம்ப ஃப்ளோவும் கம்மியா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேருக்கு அந்த டைம்ல பீரியட்ஸ் வராது. இந்த ஹைப்பர் தைராய்டிஸ்ல அந்த அந்த மாரி குறிகுணங்கள காட்டும். அப்புறம் கொலஸ்ட்ரால் அந்த ஹைப்பர் தைராய்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் ஹைப்பர் தைராய்டிஸோடைய சிம்ப்டம். இது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாரி தான். ரத்த பரிசோதனை செய்யணும்னா, அது ஹைப்போதைராய்டிசமா என்று தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தால் போல் நாம் வந்து மருத்துவர்களை மருந்துகளை எடுத்தால் இந்த தைராய்டு பிரச்சனை வந்து ஒன்று வராது. சரி அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னென்ன இப்ப ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்னென்ன வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றது? அப்படி ஃபாலோ பண்ற விஷயம் வந்து ஒரு 2, 3 விஷயம், ஒரு 4, 5 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த தைராய்டு இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப லேசான தோலுக்கு அடிப்பகுதியில நம்ம தொட்டு பார்த்தா கூட தெரியும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா?
அதனால இந்த மாதிரி இடத்துல அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கிறதுனால அது ஈஸியா புறக்காரணங்களால் ஈஸியா அது தாக்கப்படும். அதனால தாக்கப்பட்டு அது நோய் நிலைமைகளுக்கு அது தள்ளப்படும். அதனால நாம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்ரே இது மாதிரிலாம் சிலது போய் எடுப்பாங்க. அப்ப எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த நெக்குக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி வச்சு வைக்க சொல்லணும். இல்லைன்னா அது வந்து அந்த எக்ஸ்ரே புறப்பகுதிகளை போய் அதை தாக்கி ஏதோ ஒன்று வச்சு அதுக்காக லெட்டினால் தயாரிக்கப்படுகின்ற அந்த கார்டு மாதிரி ஒரு அட்டையோ இல்லை ஒரு சேஃப் கார்டோ ஏதோ ஒன்று அதில் வைப்பாங்க வச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன். அப்புறமேட்டு ஸ்மோக்கிங் வந்து புகைப்பிடிக்க பழக்கம் இருந்துச்சுன்னா அறவே நம்ம வந்து விட்டுருந்தோங்க. ஏன்னா இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் என்ன கேட்டீங்கன்னா தயோசைனேட் அப்படின்னு ஒரு நம்ம 7537 கெமிக்கல் இதில் தெரிந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, புகை பழக்கத்தினால இந்த புகையிலையில் வந்து இந்த கெமிக்கலுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, அது 7537 அந்த கெமிக்கல்ல தயோசைனேட்டுங்கிற ஒரு கெமிக்கலும் ஒன்று. அந்த தயோசைனேட் என்ன பண்ணும்னா இந்த தைராய்டு உறுப்பை அது வந்து பாதிக்கும். பாதித்த நோய் நிலைமையை உருவாக்கும். அதனால வந்து ஸ்மோக்கிங் பண்ணீங்கன்னா அதை வந்து அறவே விட்டுருங்க. அப்புறம் நாமளே அடிக்கடி செல்ஃப் பால்பிட்டேஷன் பண்ணிடலாம். செல்ஃபை தொட்டு நம்மளை காமிச்சிருங்களா, அதே மாதிரி செல்ஃபா நம்ம வந்து நாமளே எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் எக்ஸாமினேஷன் ஒன்று நம்ம மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கையில் தொட்டு பார்க்கறது ஓகே. என்ன பண்ணுங்கன்னா இப்படி அண்ணாந்து இப்படி கொஞ்சம் தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிராமினெண்ட்டாக தெரியும். கண்ணாடி முன்னு தண்ணி குடிச்சு பார்க்கணும். பார்க்கும்போது அது கண்ணீர் மேலே கீழே இறங்குறது, அதனுடைய உருவம் வந்து அது. ஆனால் உள்பகுதியில் கட்டியிருந்தா தெரியும். வெளி தோற்றத்தில் சில பேருக்கு அதிகமான நோய்கள் வெளிப்புறத்தில் கட்டி காணப்படும். அந்த அந்த கண்ணாடி தண்ணி குடித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கட்டி புற தோற்றத்தில் உங்களுக்கு அது தெரியும். இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு பெர்குளோரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அந்த கெமிக்கல் என்னன்னா சில இடங்கள்ல அந்த கெமிக்கல் அந்த வேதிப்பொருளானது சில இடங்கள்லாம் அது எந்த இடத்துல காணப்படும்னா இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குங்களா, தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, அந்த இடத்த இந்த வேதிப்பொருள் வந்து காணப்படும். அப்ப அந்த அந்த சுற்றுப்புற சூழ்நிலை இது வந்து பாதிக்கும். அந்த இடத்துல நிலத்தடி நீர்ல கலந்து தண்ணியில கலந்து கண்டாமினேஷன் ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அந்த வேதிப்பொருளானது கலந்து இந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா அந்த தைராய்டு சுரப்பி வந்து பாதிக்கப்படுகிறது. அது நோயை உருவாக்கும். அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்குண்டான அந்த சுத்திகரிப்பு முறைகள் எல்லாம் செய்யப்பட்ட குடிநீரை நாம் வந்து அருந்துவது நல்லது. அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்குன்னு இந்த ஒரு விஷயம் வந்து சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம இப்ப சாதாரணமா எல்லாமே சாதாரணமா ஒரு உப்பு நம்ம சாப்பிடுவோம், புரியுதுங்களா? அது போக இந்த நோயாளிகள் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சா இந்த அயோடைஸ் சால்ட், அதாவது அயோடின் கலந்த உப்புகளை இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. அந்த மாதிரி உப்புகளை நம்ம வந்து பயன்படுத்துறோமா அப்படின்னு நம்ம வந்து கவனத்துக்கு போகணும். இப்போ தைராய்டு வராதவங்க வழக்கமாக பயன்படுத்துகிற உப்பை நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நோய் அவர்கள் அந்த அயோடின் கலந்த உப்பு தான் நாம் சாப்பிடணுமா என்ன, அது நம்ம கவனத்துக்கு கொள்ளணும். இல்லைன்னா ராக் சால்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த உப்பையும் நம்ம வந்து இந்த நோயாளிகள் வந்து பயன்படுத்தலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த என்னென்ன வழிகளை பின்பற்றுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அடுத்தது உணவுகள் மேட்டர்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன உணவுகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஏன்னா அந்த உணவுகள் எல்லாமே இந்த தைராய்டு சுரப்பினுடைய குறைபாட்டையோ அல்லது அதை ஊக்கப்படுத்துவதற்கோ இது வந்து அந்த தைராய்டு சுரப்பில் நோயை உண்டாகக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படி சில உணவுப் பொருட்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சோயா இருக்கு இல்லைங்களா, அந்த வகையான உணவுகள், அதே போன்று காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இது போன்ற காய்கறிகளை நம்ம வந்து தவிர்த்தல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பால் சேர்ந்த பொருட்கள், புரியுதுங்களா, பால் சேர்ந்த பொருட்கள் போன்ற உணவுகளை எல்லாம் நாம் வந்து அவாய்ட் செய்யணும். அப்புறம் மாமிச உணவுகள், அது எந்த மாமிசமாக இருந்தாலும் இந்த நான் வெஜிடேரியன் உணவுகளை எல்லாம் அறவே வந்து நம்ம நீக்க வேண்டும். அதே மாதிரி பேக்கட் ஐட்டம், அதாவது பாக்கெட்டில் வந்து அடைக்கப்பட்ட, ஏன்னா பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட
உணவுகள் உங்களுக்கே தெரியும். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல ஏகப்பட்ட வேதிப்பொருட்கள், ரசாயன கலவைகள், அது ப்ரிசர்வேட்டிவாக அதை கலக்கின்றன. அதாவது அந்த உணவை பதப்படுத்துவதற்காகவும், அவர்கள் கெடாமல் இருப்பதற்காகவும் அதில் பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள் கலக்கின்றன. அந்த வேதிப்பொருட்கள் உங்களுக்கு இந்த தைராய்டு சுரப்பிக்கான நோய்களை உருவாக்கலாம். ஆய்வுகள்லாம் வந்து ஆகவே அந்த பாக்கெட் ஐட்டம், பேக்கடு ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டத்தை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். எந்த உணவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி உணவுகள், டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள், இது போன்ற உணவுகள். ஏன்னா இது இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பலமுறை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன் இதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா, இது அந்த 90களுக்கு முன்பெல்லாம் இது மாதிரி உணவுகள்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இது இப்போதான் இந்த கல்ச்சர்லாம் மாறினங்காட்டி இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து தான் இது வந்து மனிதன், நோய் இல்லாத மனிதன் யாருமே இல்லை என்ற எண்ணம் அரிதா. ஒரு ஊர்ல 2, 3 பேர் தான் நோய் இல்லாம இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாம் நான் சொல்ற காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்ல நோய் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் 2 பேர். புரியுதுங்களா? இப்ப நோய் இல்லாதவன் தான் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு என்ன அப்ப மக்கள் எண்ணற்ற பேர் நோயாளிகளா தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். அப்ப நீங்க எவ்வளவுதான் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் பண்ணனாலுமே, உடல் ஒரு ஆரோக்கியமாக இருந்தாதான் அந்த சம்பாதித்த பணத்தை நாம் வந்து அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நோய் இல்லாமல் இருந்தாதான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். அப்பதான் நம்ம மனது மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால நம்ம இந்த வகையான ஆரோக்கியத்தை வந்து பேணுவதற்கு இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நாம தான் தவிர்க்க வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி உணவுகளை வாங்கி கொடுத்து பழக்கப்படாமல் அவர்களுக்கு பழைய முறைப்படி உள்ள உணவுகளையே நாம் வந்து உண்ண பழக்க வேண்டும். இது எதுவுமே பழக்கத்தில் தான் வரும். புரியுதுங்களா? இப்ப இந்த வகையான உணவுகளை நாம் வந்து அவாய்ட் பண்ணி சொல்லிட்டோம். அடுத்தது சரி, என்னென்ன உணவுகளை நாம் வந்து எடுக்கலாம். இப்ப சரி ரைட், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் சாப்பிட வேணாம் அப்புறம் சரி, அப்ப என்னதான் சார் உணவு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவுகள் என்னன்னா, நம்ம சித்தர்கள் இதற்கு தான் சில உணவு முறைகளை இந்த தைராய்டு நோய்களுக்காக வகைப்படுத்தி நமக்கு கூறியுள்ளனர். அந்த வகையான உணவுகளை நாம் எடுத்தால் எந்த ஒரு நோயும் நமக்கு வராது. இந்த தைராய்டு நோய்கள் போன்ற நோய்களும் நமக்கு வந்து வராது என்று இதன் மூலம் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சித்தர்கள் வந்து என்னென்ன கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பூசணி இருக்கு இல்லைங்களா? வெண்பூசணி மிகச்சிறந்த ஒரு உணவாக தைராய்டுக்கு நம்ம சித்தர்கள் வந்து பரிந்துரைக்கும். நம்ம வந்து வெண்பூசணி வந்து இப்ப யாருமே அரிதா தான் சமைக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இந்த இனிப்பு பூசணி தான் அதிகமா சாப்பிடுறாங்க. ஆனா வெண்பூசணி வந்து யாருமே அதிகமா சாப்பிடுறாங்க. அமாவாசை நாள், இந்த மாதிரி ஏதோ விசேஷ நாளுங்கள்லாம் அதை வந்து திட்டி சுத்தி போடுறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கு தான் அதை வந்து பயன்படுது. அது பயன்படுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அதில் நிறைய மருத்துவ குணங்கள் அந்த வெண்பூசணியில் இருக்கின்றன. நாங்கள் சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம் என்று ஒன்றே இருக்கிறது. வெண்பூசணி லேகியம் சாப்பிட்டால் உடலுக்கு பல பல நன்மைகள் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். அதனால் நம்ம வெண்பூசணியை நம்ம வந்து பயன்படுத்த. இதில் நம்ம வெண்பூசணி எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, வெண்பூசணியை நல்லா மிக்சியில் போட்டுட்டு, கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து அடிச்சுட்டு, அது ஜூஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் குடிச்சிட வேண்டியது. வெண்பூசணி உங்களுக்கு குடிக்க பிடிக்கல, வெள்ளரிக்காய் போட்டு இதே மாதிரி சாப்பிடலாம். அப்படி அதையும் பிடிக்கல, சுரைக்காய், புரியுதுங்களா? இந்த சுரைக்காய் போன்ற இதை வந்து மாதிரி சாப்பிடலாம். இது மாதிரி அடிச்சு சாப்பிட்டா இந்த தைராய்டு சுரப்பிக்கு அது மிக மிக உகந்ததாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி மிகச்சிறந்த மருந்தாக இந்த தைராய்டுக்கு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அந்த கொத்தமல்லி எடுத்துக்கொண்டு நாம வந்து அந்த கொத்தமல்லி எடுத்து ஒரு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த கஷாயம் போல, அதாவது ஒரு டம்ளர் வச்சுட்டா ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் சுண்டுற வரைக்கும் அந்த கஷாயத்தை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து நம்ம தினந்தோறும் அதை வந்து குடித்துட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேங்காய் தேங்காய் வந்து தேங்காய் தண்ணியை குடித்தாலும் சரி, தேங்காய் பருப்பு சாப்பிட்டாலும் சரி, தேங்காய் வந்து மிகச்சிறந்த உணவாக இந்த தைராய்டு குறைபாடுகளுக்கு பயன்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறாங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா, தேங்காயில லாரிக் ஆசிட்னு ஒரு அந்த ஆசிட் வந்து இந்த தைராய்டு குறைபாடுகள் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கின்றது என்று
ஆய்வுகள் சொல்லுகின்றன. அடுத்தது பச்சை வெங்காயம். பச்சை வெங்காயத்தை நம்ம பொடி பொடியா நறுக்கி மாதிரி அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பழங்கள் பழங்கள் எந்த வகையான பழங்கள் என்று இல்லாமல் புளிப்பு சுவையா இல்லாத பழங்களை நாம் அதிக அளவில் இதில் வந்து சாப்பிட்டு வச்சுங்களா அது உதவிகளை இந்த தயிர் நோய்களுக்கு உதவும் என்று ஆய்வுகள் எல்லாம் கொடுக்கிறார். சித்தர்களும் இந்த பழங்களை நல்ல முறையில் நாம் சாப்பிட்டு வந்தால் இந்த தைராய்டு நோய்கள் ஒன்று வராது என்று அவர்களும் கூறுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சார்ட் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சார்ட்ல வந்து பாதி சார்ட்ல பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடணும். கீரைகள்லாம் சேர்த்து சாப்பிடணும். அப்புறம் இந்த இன்னும் பாதி இருக்கு இல்லைங்களா? அதுல பாதி. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுல பாதி பழங்கள், கீரைகள், காய்கறிகள். இன்னொரு பாதியில அதுல பாதி. அப்ப கால்வாசி. கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகள். புரோட்டீன்னா, நம்ம வந்து தாவர புரோட்டீன் இருக்குது இல்லைங்களா? புரோட்டீன், பயிறு புரோட்டீன் அதாவது பயிறு வகைகள், பருப்பு இது போன்ற புரோட்டீன் நிறைந்த தாவர வகை உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் கால் பகுதி இருக்குது இல்லைங்களா? அதுல வந்து ரைஸ் எடுத்துக்கணும், அரிசி எடுத்துக்கணும். அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா சித்தர்கள், வெள்ளை அரிசியை சாப்பிடுற பழுப்பு நிறம் உள்ள அந்த அரிசியை நாம் வாங்கி உண்ணுவோம் என்றால், அந்த அரிசியே உங்களை நோய் குணமாக்கும் ஒரு சஞ்சீவனி போல அது செயல்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அது போன்ற அரிசிகளை வகைகளை நாம் வாங்கி அது எல்லாம் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. இதுதான் மற்ற வெள்ளை அரிசியை விட மற்ற அந்த பழுப்பு நிறமுள்ள அரிசிகள், சிவப்பு நிறமுள்ள அரிசிகள், அந்த அரிசிகள் எல்லாம் அப்பொழுது மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. அதை நாம் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா அது பல நோய்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்றும், இந்த தைராய்டு குறைபாடுகளுக்கு அந்த மாதிரி வகையான அரிசி வகைகள் நமக்கு உதவும் என்று அவர்கள் சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். இப்படி நமது உணவு மேல உணவு செட்டப்பை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், உணவு சாப்பிடும் முறையை இந்த வகையில் நாம் வைத்திருந்தோம் என்றால் இந்த தைராய்டு குறைபாடு நோய் நம்மிடமே வராது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து விளக்குங்க, இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இதெல்லாமே கடைப்பிடிச்சோம். சரி. அடுத்தபடியா நீங்க பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் கண்டிப்பா இந்த தைராய்டு குறைபாடுக்கு, தைராய்டு நோய்களுக்கு எக்சர்சைஸ் மிக முக்கியமான ஒண்ணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அதாவது நல்ல நடைப்பயிற்சி இருக்கணும். வாக்கிங் கொஞ்ச நேரம் பண்ணணுங்க. அப்புறம் யோகா. சில யோகாலாம் இந்த தைராய்டுக்கு உண்டான யோகா இருக்குது. அதை நீங்கள் எங்கள் போன்ற சில சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் மேற்பார்வையில் அந்த யோகங்களையும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணாயாம பயிற்சி. பிராணாயாம பயிற்சி அது உங்களுக்கு தெரியும். அது எங்களை போன்ற சித்த மருத்துவர்களை ஆலோசனை சொல்லி அந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் போது இந்த தைராய்டு நோய்களுக்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். ரொம்ப டீப் பிரீத்திங் வெளியே விடணும். அது மாதிரி சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அது நீங்க அந்த மாதிரி பயிற்சி முறைகளை சித்த மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து அதை நீங்கள் செய்தால் இந்த தைராய்டு நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரவலா ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? சுகர் நோயாளிகளுக்கு இந்த தைராய்டு ஒரு 20% நோயாளிகளுக்கு இந்த தைராய்டு வருது என்று நம்ம சொன்னோம் இல்லையா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க இல்லையா? இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு குறைபாடு உள்ளவங்களுக்கு சுகரும் குறையும். அப்ப இன்சுலின் வந்து அதிகரிக்கும். புரியுதுங்களா? சுகர் குறையும், இன்சுலின் அதிகரிக்கும். அப்ப ஹைப்பர் தைராய்டிசத்துல அதாவது தைராய்டு வந்து அதிகமான சுரப்புள்ள நோயில வந்து சுகர் வந்து அதிகமாகும், இன்சுலின் வந்து குறையும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப சுகர் பேஷண்டா ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு தைராய்டு வருது. இந்த சமயத்துல அவருக்கு அந்த குறைபாடு இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்தாற் போல அவர் உடலும் அசதி, சோர்வு இதெல்லாம் வரும். ஹைப்போதைராய்டிசம் அது வரும். அப்ப 2மே அந்த நோய் வரும்பொழுது அதற்கு தகுந்தாற் போல் உள்ள மருந்துகளையும், அதற்கு தகுந்தாற் போல் உள்ள உடற்பயிற்சிகளையும் நாம் வந்து செய்ய வேண்டும். ஏன்னா இது ஏன் வந்து பர்டிகுலரா நம்ம அந்த சுகர் பேஷண்ட் வச்சு நாம் சொல்றோம்னா, இது 2 குறிகளும் ஒன்று போல் காணப்படும். அப்ப இதுல வந்து அது வந்ததா, இது வந்ததா நம்ம வந்து குழம்பிக் கொள்ள தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஹைப்போதைராய்டிசம் இருப்பவர்களுக்கு ஹைப்போகிளைசீமியா இருக்கும். புரியுதுங்களா? ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர்கிளைசீமியா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப இதுல இன்சுலின் வந்து அதிகமா இருக்கும், அதுல இன்சுலின் வந்து கம்மியா இருக்கும்.
இதை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு முடியாது. அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் எங்களை போன்ற மருத்துவரை அணுகி அதுக்கு ஆலோசனை பெறி சில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் தான் அதற்குண்டான உரிய தீர்வு சரியாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால சர்க்கரை நோயாளிகள் இது போன்று தைராய்டு பிரச்சனைக்கு ஆளாக நேரிட்டால் எங்களுடைய மருத்துவருடைய கண்காணிப்பில் தான் சில மருந்துகளை எடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த இந்த சர்க்கரை நோயாளிகளுடைய விஷயத்தில் நாம் இவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்ல. இந்த உப்பு வந்து எப்படி இது பண்றது? அயோடைஸ்டு சால்ட் சாப்பிடுறதா? அந்த சால்ட் சாப்பிடுறதா? இந்த சால்ட் சாப்பிடுறதா? அப்படின்னு வந்து மார்க்கெட்ல வந்து டிவில எண்ணற்ற விளம்பரங்கள். நீங்க வந்து வீட்ல போயிட்டு இப்ப நீங்க டிவி பார்க்கலாம் கூட வச்சுக்கங்களேன். உங்களுடைய வீட்ல இருக்கிறவங்க டிவி பார்ப்பாங்க இல்லையா? உங்க காதுகள்ல அந்த விளம்பரங்கள் காதுகளில் வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிடுறது? எந்த உப்பு சாப்பிடுறது? அந்த உப்பு சாப்பிடலாமா? இந்த உப்பு சாப்பிடலாம்னு உங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கும். புரியுதுங்களா? அதுல நீங்க வந்து கன்ஃப்யூஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா, நாம வந்து அயோடைஸ்டு சால்ட், அந்த சால்ட், இந்த அப்படிங்கிறத விட நாம வந்து வழக்கமா நமது முன்னோர்கள் என்னென்ன எந்த வகையான உப்புகளை பயன்படுத்துகிறார்களோ, அந்த உப்ப நீங்க வந்து தாராளமா சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் தைராய்டு குறைபாடு, தைராய்டு நோய்கள் ஒரு நோயாளிக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்து கொண்டால், அவர்கள் மட்டும் இந்த அயோடைஸ்டு சால்ட் சாப்பிட்டால் போதுமானது. மற்றவர்கள் எல்லாரும் அயோடைஸ்டு சால்ட் சாப்பிடலாம், சாப்பிடாம கூட விடலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து அதில குழம்பியே போக வேண்டாம். டிவிகளில் விளம்பரங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து குழம்ப வேண்டாம். உங்களுக்கு ஆ நமது முன்னோர்கள் எந்த வகையான உப்புகளை அதாவது கடையில சும்மா கல் உப்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல உப்புகளை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த தைராய்டு நோய்கள் வந்த நோயாளிகள் மட்டும் தான் அந்த அயோடின் சால்ட்டை தேடி பிடித்து ஏன்னா அது வந்து மருந்து அவங்களுக்காக பயன்படுகிறது. உணவு மருந்தாக பயன்படுகிறது. அதனால் அந்த வகையான உப்புகளை அவர்கள் வந்து பயன்படுத்தினால் போதுமானது. இதில உங்களுக்கு எந்தவித குழப்பமும் வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு இதெல்லாம் வந்து அந்த தைராய்டு மேட்டர்ல ஒரு பர்ட்டிகுலரா கவனிக்க வேண்டிய விஷயத்த தான் இப்ப வந்து நான் தனிப்பட்ட முறையில தனியா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா, இந்த தைராய்டு பேஷண்ட் ஏற்கனவே அரிப்புலாம் வரும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சில பேருக்கு சில வகையான உணவுகளை எடுக்கும்போது கூட அரிப்புலாம் வரும். அந்த அரிப்பெல்லாம் காணாம போயிடும். இது வந்து அடிக்கடி ஒருவருக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ரத்த பரிசோதனை ஒண்ணு செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பெக்குலியரான கேஸ் வச்சுக்கங்களேன். அப்ப அவங்களுக்கு வந்து ரத்த பரிசோதனை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சில வகை உடல் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைய உருவாக்கும். அப்ப ரத்த பரிசோதனை தெரிஞ்சா தெரியலாம். ஏன்னா நம்ம உடம்புல என்னன்னா, ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடின்னு சில விஷயம் இருக்குதுங்க. அது என்ன பண்ணும்னா, இந்த தைராய்டு குறைபாட்டை உருவாக்கி, இந்த மாரி பிரச்சனைய வந்து அடிக்கடி இந்த மாரி அ இது போல அரிப்புகளையும் அ ஆ தானாக உருவாக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா, சில சில மருத்துவர்கள்லாம் போகும்போது, அது தோல் நோய்க்குள்ள மருத்துவம் தான் அவைங்க வந்து செய்வாங்க. இத தைராய்டு மேட்டர் அப்படின்னு சில பேர் மருத்துவர்கள் ஆரம்பத்தில் போகும்பொழுது, தோல் நோய்க்கு உண்டான மருத்துவத்தை தான் இதில் மேற்கொள்வார்கள். ஆனால் எ அடிக்கடி இது வரும்பொழுது, நாம் தைராய்டு அ குறைபாடு இருக்கின்றதா? தைராய்டு நோய்கள் இருக்கின்றதா? என்பதை ரத்த பரிசோதனை செய்து, அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளாக வேண்டும். இப்ப அடிக்கடி வந்து இருக்கும்போது, இப்போ அடிக்கடி நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டே குடுத்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? தைராய்டையும் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த மேட்டர் நம்ம உங்ககிட்ட இப்ப நம்ம சொல்றோம். அதனால அடிக்கடி ஒருவருக்கு அரிப்பு, தடிப்பு இது மாரி பிரச்சனை வருதா, தைராய்டு பரிசோதனை நீங்கள் செய்து கொண்டு உங்கள் எங்களை போன்ற மருத்துவமனைக்கு அதற்குண்டான ஆலோசனைகளை அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, சில வகையான உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லலாம். இதில வந்து சில முக்கியமான உணவுகள் தைராய்டு நோயாளிகள் தைராய்டு நோய் வந்துவிட்டால் ஒருவல் என்னன்னா, நம்ம காமனா வீட்ல தினமும் அத வந்து பயன்படுத்துவோம். அத வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுல முக்கியமான பொருள் வந்து கடுகு. தாளிப்புகளும் அதிகமா இப்ப கடுகு இல்லாத வீடு இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சமையல்லயும் கடுகு நாம் போடுவோம். இந்த கடுகு வந்து தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்துவது நலமில்லை. புரியுதுங்களா? பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா, இந்த கடுகு இந்த தைராய்டு நோய் தைராய்டு பிரச்சனையை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த கடுகில் உள்ளது. அதனால் இந்த கடுகை வந்து இந்த உணவுப் பொருட்களுடைய அ விளக்கப்பட்ட உணவுகளில் இதுவும் ஒன்று. அதனால கடுகு நீங்க வந்து தைராய்டு குறைபாடு வந்தவர்கள் கடுகு வந்து பயன்படுத்த வேண்டாம். புரியுதுங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பரவலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தைராய்டு நோய் ஆண்களுக்கு தான் வருகின்றது.
இல்லை சாரி, இந்த தைராய்டு நோய் பெண்களுக்கு தான் வருகின்றது, ஆண்களுக்கு வரவே இல்லை என்று நாம் வந்து கூறிவிட முடியாது. ஏனென்றால் பெண்களுக்கு அதிகமான பேர்களுக்கு இந்த தைராய்டு நோய் வருகிறது, அவ்வளவுதான். ஆனா ஆண்களுக்கும் அது வராமல் இல்லை. ஆண்களுக்கு அங்கெங்கும் சில பேருக்கு ஆண்களுக்கும் வருகின்றது. அப்படி ஆண்களுக்கு வரும்பொழுது அவர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதில் கவனம் குறைவாக இல்லாமல் அந்த தைராய்டு டெஸ்டையும் அவங்க வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி சிம்டம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சிம்டம்ஸு அது மாதிரி சிம்டம் இருந்தாலும் ஆண்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி தைராய்டு ரத்த பரிசோதனை செய்து அதில் எந்த அளவுக்கு தைராய்டு இருக்கின்றது, அந்த தைராய்டு ஹார்மோன்கள் அந்த இது அந்த ரத்தத்தில் இருக்கின்றது என்று அந்த அளவீடுகள்லாம் பார்த்து அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இதில் கவனமாக சர்க்கரை நோயாளிகள் நம்ம பார்க்க வேண்டும். அதுவோடு மட்டுமில்லாமல் மேற்கொண்ட குறிகுணங்கள் எல்லாம் நாம் முன்னே சொன்னோம் இல்லையா, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு குறிகுணங்கள் எல்லாம் ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருந்தால் உடனே அந்த பரிசோதனைகளை செய்து பார்த்து நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்களுக்கு பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்ந்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையும் இதில் வந்து ஏற்படுதுன்னு சில ஆய்வுகள்லாம் சொல்லுதுங்க. அதனால நீங்க முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்துங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம சித்தர்கள் இதில் சில உணவு வகைகள், சில மருந்துகள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது பார்த்தா அகர் அகர் என்ற ஒரு வகையான அந்த கடல்ல இருந்து கிடைக்குங்க. அந்த அந்த உணவுப் பொருள், அந்த பொருளானது உங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த தைராய்டு நோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்தி மந்தாரை அப்படின்னு ஒரு மூலிகை நீங்க கேள்விப்பட்டேன். அந்த அந்தி மந்தாரை அந்த மூலிகையில் செய்யப்பட்ட மருந்துகளும் இந்த தைராய்டு குறைபாடுகளுக்கு நாம கொடுத்தா வந்து சீக்கிரம் வந்து குணமாகும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்த்துக்கு இந்த உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, யோகா இதில் வந்து சில பர்டிகுலர் யோகாலாம் இருக்குது. அந்த யோகா என்ன என்ன அதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த உடற்பயிற்சி முறைகள்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது போக இதுக்கெல்லாம் சில இந்த யோக நிலைகளில் சில பொசிஷன்கள்லாம் இருக்குது. அந்த பொசிஷன்கள்லாம் இப்படி இது போன்று இது போன்று அதாவது இந்த பொசிஷன்ல வந்து இந்த பொசிஷன்ல தலையை வச்சுட்டு இருந்து இப்படி பண்ணி இது ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த தைராய்டு சுரப்பிக்கு இது ஒரு உடற்பயிற்சியாகவும் அது அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் பிரீத் இழுக்கணும். முடிந்தவரை மூச்சை உள்ளிழுத்து லேசாக அரை நிமிடம் கால் நிமிடமும் உள்ளே வைத்து செய்து இது இப்போ நான் செஞ்சது மாதிரி இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தைராய்டு சுரப்பிகளுக்கு அந்த தைராய்டு நோய்கள் வராமல் பாதுகாக்கும். தைராய்டு வந்தவர்களும் இது போன்ற பயிற்சிகளை செய்தீர்களானால் அந்த தைராய்டு நோய்களானது விரைவில் அது குணமாகும். அது போக பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து முன்பக்கம் இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுவது இது வந்து காலை மாலை இரு வேளைகளும் இதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதே வேளையில் நம்ம இந்த உடற்பயிற்சி உணவு முறைகள் மட்டுமல்லாமல் தைராய்டு இதிலேயே ஆரம்ப நிலை தைராய்டு நோய் உள்ளவர்கள் ஆரம்ப நிலைகளில் இந்த பயிற்சிகள், இந்த உணவு முறைகள், சில விளக்க வேண்டிய உணவுகள் இவைகளை செய்தாலே அந்த தைராய்டு நோயானது முற்றிலுமாக குணமாகிவிடும். ஆனால் அந்த தைராய்டு இதில் நீங்கள் இந்த உடற்பயிற்சி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அப்பயும் இருந்துகிட்டே இருந்துச்சிங்களேன், அப்போ எங்களை போன்ற மருந்து அதை கூட சாப்பிட்டீங்கன்னா அது விரைவில் உங்களுக்கு குணமாகும். இதுதான் சித்தர்கள் இந்த வகையான சில மருத்துவ முறைகளை எல்லாம் மருந்துகளை எல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அதே போன்று இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி இருக்குது இல்லைங்களா, சூரிய நமஸ்காரம் பயிற்சி செஞ்சீங்கன்னா இதில் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த அந்த சூரிய நமஸ்காரம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை போன்ற சித்த மருத்துவர்களை அருகில் வைத்துக்கொண்டு இல்லை அவர்களை சொல்லித்தரும் ஆலோசனைகளின் பேரில் அதில் பண்ணீங்கன்னா இதில் தைராய்டு நோய்களுக்கு உண்டான விஷயங்களும் அதில் தூண்டப்படும். அப்போ தூண்டப்படும் பொழுது அந்த தைராய்டு நோய்கள் என்று ஒன்று வராது. தைராய்டு நோய்கள் வந்தவர்கள் அதிலிருந்து விலக்கு சீக்கிரமாக அவர்களுக்கு அந்த நோய் தீண்டுவிடும். அதனால அந்த
சூரிய நமஸ்காரம் பயிற்சியானது எப்படி செய்வது, எந்த நேரங்களில் செய்வது என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த பயிற்சி முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மூச்சு பயிற்சிகள் எல்லாமே பத்மாசனத்தில் அமர்ந்து நம்ம செய்தால் ரொம்ப நலமாக இருக்கும். பத்மாசனம் என்றால் இயல்பாக இடது காலை மடக்கி இயல்பான ஆசனத்தில் நம்ம உட்கார்ந்திருக்கப்ப அந்த முத்திரைகளில் இருந்து கொண்டு சின்முத்திரை என்று சொல்லுவார்கள். அந்த முத்திரைகளில் இருந்து கொண்டு இது போன்று பிரீத்திங் செய்ய வேண்டும். அதே போன்று பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளையும் அந்த மூச்சு பயிற்சியும் நாம் அந்த ஆசனத்தில் அமர்ந்து காலை மாலை இருவேளை நம்ம செய்து வந்தோம் என்றால் இதுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும். அப்புறம் இந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்பு, சூரிய உதயத்துக்கு பின்பு இது வந்து செய்ய வேண்டும். அது சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணுங்க. சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்சோம்னா அது வந்து அது 100% அது பலன் கொடுக்காது. அதுதான் விஷயம். செய்யலாம். ஆனா 100% பலன் கொடுக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சூரிய உதயத்துக்கு முன்பு சில நேரங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லணும். அது இல்லைன்னா சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரங்கள்ல கொஞ்சம் லேட் நைட் வேண்டாம், முன்னாடியே நம்ம செய்யலாம். அது அந்த நேரங்கள் தான் உகந்ததா இருக்கும். பொதுவாகவே இந்த யோகா செய்வதற்கு பார்த்தீங்கன்னா, திறந்த வெளியில் நம்ம செய்தா இன்னும் நல்லா. இல்லைன்னா காற்றோட்டம் உள்ள அறைகளில், அதிக அளவு காற்றோட்டம் உள்ள அறைகளில் நாம் அத செய்யலாம். பெரிய ஹால் போன்ற இடங்களில் செய்யலாம். அது மாரி அந்தந்த இடத்துல தகுந்தபடி தேர்ந்தெடுத்து அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து செய்யலாம். இது இது வந்து ஒரு உடற்பயிற்சி முறைதாங்க. அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம ஆனா தினமும் செய்யணும். விட்டு விட்டு நம்ம செஞ்சீங்கன்னா, அது வந்து பலன் வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால இது வந்து விட்டு விட்டு நம்ம செய்யணும். அப்புறம் இந்த உடற்பயிற்சியோட நம்ம நடைப்பயிற்சி வாக்கிங் வந்து அதிக அளவுல மேற்கொள்ளணும். ஒரு 20லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆ வாக்கிங் மேற்கொண்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில உள் உறுப்புகள் எல்லாம் தைராய்டு நோய்களுக்கு மட்டுமல்ல, மற்ற நோய்க்கும் இது வந்து நன்றாக இருக்கும். ஆகவே இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் தவறாது நீங்க கடைப்பிடிக்க வேணும். அப்புறம் இதில சில மருந்துகளும் நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த நம்ம கடல்ல கிடைக்குது இல்லைங்களா? பவளம். அந்த பவளத்த எடுத்து வந்து சில வந்து பஸ்ம ஜீந்தர் குடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அன்னபேதின்னு ஒரு வச்சி இருக்கு. அந்த அன்னபேதி, இந்த பவளமும் சேர்ந்த மருந்துகள், இதெல்லாம் குடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு நோய்கள்ல வர உடல் பருமன்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் குறையும், வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லுது. அதே மாரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த மருந்து குடுத்தா நல்லா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இந்த நோய் நொம்பிகள் வரக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாமே வந்து அதில அந்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது கண்ட்ரோல் ஆகும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி மிகச்சிறந்த மருந்து இதில வந்து கொத்தமல்லி தாங்க. கொத்தமல்லி வந்து இந்த தைராய்டுக்கு மிகச்சிறந்த உணவாகவும், மருந்தாகவும் சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மருந்துகளை நாம நம்ம சிரத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த புகையிலை, அ குடிப்பழக்கம் இது போன்ற பழக்கங்கள் எல்லாம் இருந்தால், அதை நாம அ விலக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த அந்த இது பண்ணக்கூடாது. அதேபோல இந்த டீ, காபி சாப்பிடுறவங்க இருந்தாங்கன்னா, இந்த மாரி டீ, காபி சாப்பிடுற அதாவது தைராய்டு நோய்கள் வந்து அவர்கள் டீ, காபி பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால், அத கொஞ்சம் அறவே விட்டுறது நல்லது. இல்ல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை அறவே விட்டா நல்லது. ஏன்னா, அதில இருக்கிற அந்த கஃபைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளானது அந்த தைராய்டு நோய்களை அ பாதிப்படைய செய்வதற்கு தைராய்டு நோய்களை அ வ மீண்டும் மீண்டும் வர தூண்டக்கூடிய ஒரு பொருளாக அது அமைகிறது. ஆகவே டீ, காஃபி பழக்கம் உள்ளவர்கள் அதை விலக்க வேண்டும். அதேமாரி பால் சிந்த முடிய ஏற்கனவே 3 நாளைக்கு ஒரு மாரி தான். பால் சிந்த பொருட்களை எல்லாம் இது பண்ண வேண்டும். நீக்க வேண்டும். இது மாரி நம்ம இருந்தீங்கன்னா, அ ஏன்னா சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நோய்களுக்குமே ஒரு உணவு விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. செய்யணும், இது செய்ய வேண்டாம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி ஏற்கனவே முன்னாடி கூறுன மாரி, என்ன பொருள்களை நாம் வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும், என்ன பொருள்களை நம்ம வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று நாம் தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தபோல் அந்தந்த உணவுப் பொருள்களை அ நீக்கிவிட்டு, அ எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருள்களை நாம உண்டு வந்தோம் என்றால், இந்த தைராய்டு நோய்கள் என்று ஒன்று வராது. புரியுதுங்களா? அதனால நாம இது மாரி இப்ப நம்ம இப்ப இப்ப கூறிய அனைத்து விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே,
இந்த தைராய்டு பிரச்சனை வந்து வராது. இதற்காக நாம் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் நிறைய நபர்களுக்கு, நோயாளிகளுக்கு, அன்பர்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்திருக்கும். அவர்கள் உங்களிடம் அது அ அரட்டை அடிக்கும்போதோ, இல்லது பேசும்பொழுதோ, அவங்க உங்களுக்கு கூறியிருப்பார்கள். தைராய்டு பற்றிய பிரச்சனைகள் குடுத்தால். அதனால் அதற்காக நீங்க பயங்கொள்ள தேவையில்லை. தைராய்டு வந்துவிட்டால் கொள்ள தேவையில்லை. அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அதற்கு வருவதற்கு முன்னால நமக்கு தைராய்டு இருக்குமா? அப்படி இருக்குமா? ஏன்னா, இப்ப ஒரு நோய பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது, ஆ நோய் வருமா? இல்லையா? அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அது மாரி பயங்கொள்ள தேவையில்லை. ஏன்னா, உ உலகில் 90% நோய்கள் மன உளைச்சல், பயம் இந்த விஷயங்கள், கவலை இதனால தான் வருது. அ மைண்ட் வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். மனத கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு தான் இப்ப ஆய்வாளர்கள்லாம், மருத்துவ ரீதியான ஆய்வுகள்லாம் உலக லெவ இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அ கரெக்ட்டா நம்ம மனத கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, மனதை எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொண்டு, அதற்கு தகுந்தாற்போல் நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த நோய் நிலைமையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நமது முன்னோர்களுடைய இந்த சித்த மருத்துவ முறையை பின்பற்றி வந்தோம் என்றால், இந்த தைராய்டு நோய்கள் மட்டுமல்ல, அ உலகில் உள்ள அத்தனை நோய்களையும் நாம் இன்று சாதனை படைக்கலாம். ஆகவே இந்த காணொளியை இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த காணொளியை உங்களுடைய உறவினர், நண்பர்கள், அ அக்கம் பக்கத்தார் அவர்களுக்கு இந்த காணொளியை அனுப்பி அவர்களையும் இதை கேட்டு பயனடைய செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அ இப்ப அ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தைராய்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட சொன்னோம் இல்லைங்களா? இந்த தைராய்டு அ பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால், எங்களுடைய செல் எண் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் வேறு ஏதேனும் நோய்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் கூட, எங்களுடைய இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். அதேபோன்று உங்களுடைய ஆலோசனைகளை WhatsApp மூலமாகவும் தெரிவித்து ஆலோசனைகள் பெறலாம். அல்லது ஃபோன் மூலமாகவும் அதனுடைய WhatsApp எண் உங்களுக்கு நான் சொல்றேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அ 9514325454 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களுடைய நோயின் தன்மைகளையும், அதற்கான சிகிச்சை முறைகளையும், ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இவ்வளவு நேரம் உங்களோடு நான் பேசிய நோய் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இதை பெற்று பயனடைவீர்களாக. நன்றி, வணக்கம்.